கொடுத்தது. பார்க்கணும் அப்படின்னா ஹனுமான ஒரு கட்டு கட்டி கூட்டிட்டு வரா, மயங்கினவரை போல ராவணனுடைய சபைக்கு வரார். ஆனா ஹனுமானுடைய தேஜஸ பார்த்ததும் ராவணனை எழுந்து மேல 2 கையிலே குளிச்சு விட்டான். அவர் அறியாம அப்படி மேல கிவேஷ பகவான் நந்தி அப்படின்னா. நந்தி பகவானோ, நந்திங்கிறதுக்கு 2 அர்த்தம் உண்டு. சிவபரிவாரத்துல இருக்கிற நந்தின்னு ஒரு அர்த்தம், பரமேஸ்வரனுக்கே நந்தின்னு பேரும். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடினா நந்தினா பரமேஸ்வரனுக்கே நந்தின்னு பேரும். ஏன்னா சிவாம்சம் இருக்கு இல்லையா, இவனே பரமசிவபக்தனா இருக்கிறதுனால இது என்ன நந்தியோ அப்படிங்கிறான் ராவணனே. ஏன்னா இதுக்கு ஒரு கதை உண்டு. கைலாசத்துக்கு ஒரு சமயம் போனா, ரைட் ராயலா போவான் கைலாசத்துக்கு, எப்ப போனாலும் சிவதர்சனம் கிடைக்கும் அவனுக்கு. ஒரு சமயம் அவன் கைலாசத்துக்கு பொறுத்த நந்தி பகவான் தடுத்துட்டார் இவனை. உள்ள பகவான் தியானத்துல இருக்கார், நீ போகக்கூடாது அப்படின்னு விட்டார். சி குரங்க அப்படின்னு நந்தியை பார்த்து சொன்னான். நந்தி சொன்னார், அந்த வானரத்தாலேயே லங்கைக்கு நாசம். அது இப்ப ஞாபகத்துக்கு வந்துட்டோம். நந்தியோ அப்படின்னா ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், கட்டுகளை எல்லாம் அவிழ்த்துட்டார். இதுக்குதான் காத்துட்டு வந்தார். இவனுக்கு மேல தன்னுடைய வாழையை ஒரு ஆசனமா போட்டு உட்கார்ந்து ராவணனை பார்த்து சொன்னார், ராமரையா